சங்கீதம் 146. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மாட்டோம் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவோ என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுகளையோ ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையோ நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியோ அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருந்து என் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையோ சமுத்திரத்தையோ அவைகள் உள்ள யாவையோ உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கோ உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையோ உதவியையோ ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலோ அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவோ ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், 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 பரிசுத்தர். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே மாற்றி வச்சுக்கிறேன். இன்னொன்று வாசிக்கிறேன். பிரபுகளையும் 3வது இன்னைக்கு நாம காண்டம் 3 பிரபுகளையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீர்கள். இது மனுஷங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அதே 4ல் வாசிப்போம். அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் நம்மளுக்காக அவர் செய்தவர்தா, நம்மளுக்காக பாடுபட்டவர்தா, நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தவர்தா. ஆனால் அவர் கரத்தில் விழுகிறது பயங்கரமாக இருக்குதா. அவர் அன்பாக வந்து ஆசிரியக்கிறது வேற, அவர் கரத்தில் விழுகிறது வேற. அப்போ நம்ம விழுகாத பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கி சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் ஆவரையும் உண்டாக்கி இயற்கை அத்தனையும் உண்டாக்கி மனிதனுக்கு எல்லாம் என்னென்ன தேவையோ அத்தனையும் எரிந்து என்னொன்று தெரிஞ்சு அதுக்கு தாழ்ந்ததை தேவனை உண்டாக்கி அதுக்கு பிறகுதான் மனுஷனுக்கு உண்டாக்குனேன். அதுக்கு முன்னே மனுஷனை உண்டாக்கவே இல்லை. அதுக்குத்தான் உலகத்தில் எல்லாரும் நிறைய அண்ணனமாக சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து என்னென்னா சரித்திரம். மீதி போகாமல் என்னென்னா புராணங்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது புராணம் கிடையாது, இது சரித்திரம். இந்த சரித்திரத்தை எவனால இன்னும் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. சரித்திரத்தில் என்ன இருக்குன்னா, எந்தெந்த தேதியில் எந்தெந்த தேசத்தில் எவனவனை எங்கே பிறந்தா, அவன் எப்படி ஆண்டா, எப்படி எதனால எப்படி மரித்தா, எப்படி அந்த தேசத்தை அவன் சுதந்திரிச்சா அப்படிங்கிறது மட்டும் பேருனால தான் இதுக்கு பேர் பரிசுத்த வேதாகம். ஆமே. மீதி எல்லாம் அப்படி பரிசுத்த வேதாகம் இருக்க இல்லையா, அதெல்லாம் புராணங்கள். அப்போ புராணங்களுக்கு நம்மளுக்கு என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கணும். யாரையும் எந்த இதை பற்றி யாருடைய மதத்தை நம்ம கேவலமாக சொல்ல போகிறதில்லை. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சது கும்பிட்றோம், அது வேறு.
அதே சமயத்துல இது என்னன்னா பரிசுத்த வேதாங்கிற நிச்சயம் என்னன்னா இதை தேதி காலங்கள் நேரங்கள் சமயங்கள் எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கிறது. எந்த தேசத்துல யார் யார் வாழ்ந்தாங்க, எந்தெந்த நாளில் என்னென்ன நடந்தது அங்கே குறிச்சதுக்குனாலதான் இது பரிசுத்த வேதம் சொல்லி எல்லாரும் இன்னைக்கு என்ன இதை ஏற்றுக்கொண்டு வருகிறாங்க. பெரிய பெரிய படிப்பாளிகளும் பெரிய பெரிய பட்டதாரிகள் பெரிய பெரிய மந்திரி வீட்டில் இன்னைக்கு போனால் சட்டங்களை ஏற்றோன்னு நினைச்சா இந்த சட்டம் ஏற்றுற நம்ம ஐயா மோடி ஐயா கையில் கூட இது இருக்குதுன்னு சொல்லி இப்போ பேசுகிறாரு. இல்லையா? அவரும் படிக்கிறாரு, அவரும் சட்டத்தை பற்றி பார்க்குறாரு சொல்லி. ஆமே இல்லையா? ஏன்னா எல்லாரும் இந்த வேதத்தில் எல்லா சட்டங்களை உருவாக்கணும்னா சட்ட புஸ்தம் இதுதாங்கிறது எல்லாரும் அறிஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு. ஆமே. அதனால இதில் இருக்கிற விஷயம் என்னன்னா பரிசுத்த வேதாங்கிற காரணம் என்னன்னா சட்டங்களை பற்றி இது பகுத்தறி கொடுக்கிறது. சட்டத்தை பற்றி எந்தெந்த காலங்கள் எப்படி வாழும், எந்தெந்த காலங்கள் என்ன நடக்கு அப்படிங்கிறது அத்தனை புரியக்கூடியது. இதுல இருந்ததே எல்லாமே பிரித்து எடுக்கப்படும். ஏன்னா ஆதியில ஆரம்பத்துல முதல் உலகத்துல உண்டானது இந்த வேதம் தான். வேதம் தான் அச்சரிக்கப்பட்டது சொல்லி சரித்திரம் சொல்லுது. விஞ்ஞானிக்கு சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, நான் மட்டும் சொல்றது இல்லை. இல்லையா? அப்ப இந்த வேதத்தை படிக்கிற மனசு நல்லா படிச்சுட்டாங்கன்னா நீங்க 1000 சொன்னாலும் அந்த வேதத்தை விலகவே மாட்டாங்க. ஆமே இல்லையா? கத்தர் உங்களை மென்மேல் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கத்தர் மகிமை உண்டாட்டு அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை கத்தர் பார்த்துக்குவார். நம்மளுக்கு என்ன பண்றது, நம்மளுக்கு என்ன இன்னைக்கு கொடுத்துருக்காரோ அதை நம்ம பார்க்கலாமே. கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது எந்த ரோட்டில் எப்படி ஆசீர்வதிக்கிறார் சொல்லி பார்த்து இன்னைக்கு திருப்பதிக்கு நம்ம போகலாம். கத்தர் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராகலாமே. இன்னைக்கு எத்தனாவது வசனத்தை படித்தோம்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் என்ன பார்த்து அதை பக்கம் திருப்பி வைங்கள். கத்தர் உங்களை மென்மேல் ஆசீர்வதிப்பார். பாருங்க, சங்கீதம் 146 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுல 5 நம்ம படிக்கலாமே. யாக்கோபின் தேவனே தன் துணையாக கொண்டிருக்கிற தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். பாத்தீங்களா? இது மேல நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அதனாலதான் இந்த பரிசுத்த வேதத்தை மேல நம்பிக்கை இருக்கிறோம் பாக்கியவான். இந்த பரிசுத்த வேதத்தை நம்ம நல்லா அலாசி ஆராய்ச்சி பார்த்துட்டோம்னா இந்த பரிசுத்த வேதத்துல என்ன நடக்குது, என்னங்கிறது உலகத்துல இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்குது, இதுக்கு முன்ன என்ன நடந்தது எல்லாமே நம்ம ஆராய்ச்சி இதில் அலாச எல்லாம் புரிஞ்சுக்கணும். இல்லையா? சாஸ்திரிகள் சம்பிரதாயக்காரர் சொல்லுவாங்க, அது கூட மாறி இருக்கு. ஆனால் வானத்தையும் போய் படித்த இந்த வேதத்தை ஒரு எழுத்து கூட மாறாது, ஒரு உறுப்பாக மாறாது. இது அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே இந்த வேதத்தை தேடி இன்னைக்கு என்ன பண்றாங்க, உலக தேசம் முழுவதும் வேண்டான்னு சொன்ன மனிதர்கள் இந்த வேதத்தை வாங்கி படிக்கிற காரணம் பண்ணிட்டாங்க. இல்லையா? இதில் ஒரு உறுப்பாவது ஒரு எழுத்தாவது இதில் இருக்கிற ஒரு வாக்கியாவது இது மாறாதுன்னு சொல்லி ஜனங்கள் தெரிஞ்சோடனே இது இன்னைக்கெல்லாம் வாங்கி ரகசியமா படிக்கிற காரணம் பண்ணிட்டாங்க. இல்லையா? பாருங்க, ஏன் படிக்கிறாங்கன்னா இதுல அவ்வளவு ரகசியத்தை ஃபுல்லான இதில் அடக்கி வச்சிருக்காங்க. இதை வணங்குறவன் இதையே அதே போல இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் கண்டுட்டா அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையும் நீத்து அவனுக்கு சமாதானத்துக்குள்ள கத்தர் அருள் செய்தியும் பார்க்கிறோம். இல்லையா? எங்கெங்கேயோ போய் பார்ப்பாங்க, எத்தனையோ பக்கம் போய் பார்ப்பாங்க. அந்த காரியத்தில் போய் ஒவ்வொன்றையும் பார்த்து ஒண்ணுமே முடியாத நேரத்தில் தான் இயேசுநாதரை தேடி வருவாங்க. ஆமா, சங்கராணிங்கிற வேல்மணி நம்ம சந்தோஷத்தை சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வலஸ்பை நாட்ட இருக்கிறா அப்படின்னு அவங்க தாய்மாவன் சாட்சி சொல்றாரு. இல்லையா? அவன் கல்யாணத்துக்கு முன்ன எப்படி இருந்தானா அப்படியே இருக்கிறான்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் கூட்டிட்டு போனுங்க, பெரியாஸ்பத்திரியே கை விட்டுட்டாங்க, அவ்வளவுதான் கூட்டிட்டு தூக்கிட்டு போயிருன்னு சொன்னாங்க. அப்படியேப்பட்ட ஆளை கொண்டாதீங்க வந்தாப்புல அந்த ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனை இன்னைக்கு 16 வயசுல எப்படி இருந்தானோ கல்யாணத்துக்கு மட்டும் எப்படி இருந்தா அது மாதிரியே இருக்கிறானுங்க. பேண்ட் சட்டை போட்டு எல்லாம் கிளீனா முடி வெட்டிட்டு வந்தானுங்க. எங்க ஊர் பொங்கலுக்கு வந்தா நான் பார்த்தேன், இதே யாரு இவனா சங்கரானா அவனு சொல்லி நானே ஆச்சரியப்பட்டு சொல்றான். அப்படி என்ன அர்த்தம்னா அவனை முடிஞ்சவங்க எந்த டாக்டர்களும் யாரெல்லாம் சொன்னாங்களா அதை பொய்யாக்குறது தான் தேசனாருடைய வேலை. இல்லையா? இந்த தெய்வத்தை நம்பி வந்துட்டா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவர் தீர்க்கக்கூடிய தேவன். ஆனா நம்பிக்கைதான் வானத்தை போய் படுத்த தேவன் சொல்கிறாரு, நான் என்னை நம்பி வந்து நான் கைவிட மாட்டேங்கிறேன். அதே சமயத்தில் என்னை நம்பிட்டு நீ விட்டுட்டு போனேன்னா நான் உன்னை விட்டுருவீங்கிறார். நீ என்னுடைய வேதனை சொந்தா நான் உன்னை சுமக்குங்கிறார்.
நீ என்னை மறந்தா நானும் மறந்துருக்கிறார் இல்லையா? அப்ப மறக்காத நாம பாதுகாக்க வேண்டியது தேவன். மறந்த ரெண்டாவது ஒரு பிரச்சனை வரும்போது ரெண்டாவது வந்து கெஞ்சினா சீக்கிரம் அந்த காரியம் என்ன நிறைவேறாது. காரணம் என்னன்னா, நீ அன்னைக்கே வந்துட்டு ஏமாத்திட்டு போனோம்னு சொல்லி மனசுல தெரியலையோ தெய்வத்துக்கு தெரியும். நாம கூட மறந்துடும், தெய்வம் மறக்கவே மாட்டேன் இல்லையா? பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அதுல 6 படிக்கலாமே. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் யாவையும் உண்டாக்குனவர். அவர் என்றென்றைக்கும் உண்மை காக்கிறவர். பாத்தீங்களா? உண்மை காக்கிற, ஒவ்வொருத்தரையும் காக்கிறவர். அதே போல உண்மை காக்கிற, உண்மையும் காக்கிறாரு, உன்னையும் காக்கிறார். ரெண்டையும் நீ கணக்கிட்டு ஒன்றை மட்டும் கணக்கிட்டு பார்க்க கூடாது. உண்மை அப்படின்னு என்ன? பொய் உண்மைங்கிற அது மாதிரி உண்மையும் காக்கிறாரு, அப்புறம் உன்னையும் காக்கிறாரு. அப்ப இதுல இருந்து 2 அர்த்தங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்ப தேவனை நம்பி வரையில ஒரு நாள் ஒருபோதும் என்ன செய்வார்? தேவன் கைவிட மாட்டாரு. சத்துரு எப்படி வேணாலும் திட்டம் போடலாம், எப்படி வேணா உங்களை விளக்காட்டலாம் திட்டம் போடலாம். அவன் திட்டத்தை வெறுமையாக்குற தேவன், உன்னை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவரை காக்கிற தேவன் வானத்தை மீன் படைத்த தேவன் இல்லையா? நட்சத்திரங்களை படைத்த தேவன், இந்த இயற்கை படைத்த தேவன், சமுத்திரத்தை கைப்பிடியால அளந்து ஊற்றி அந்த சமுத்திரத்தை உண்டாக்குற தேவன், மரக்கால் மண்ணுன இந்த பூமியை அளந்து பூமியை அளவு மரப்பட தேவன் இல்லையா? பார்ப்போம் எப்படி எல்லாம் ஆதியில தேவன் என்ன செஞ்சாரு, என்ன பண்ணாரு, எந்தெந்த தேசத்துல என்னென்ன பண்ணாருங்கிறது அது இதுல சரித்திரம். அப்ப இந்த சரித்திரத்தை நம்ம பார்த்து பார்த்து படிக்க படிக்க உங்களை அறியாத எல்லாமே என்ன பண்ணுங்க நடக்கிறது நீங்களே கண்ணார பார்ப்பீங்க. பாருங்க, ஆண்டவர் செய்யற காரியத்தை நம்ம காங்கொண்டா நிறைய காரியங்களை பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல பாருங்க 2வது 7 படிக்கலாமே. பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், கட்டொண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார். பாத்தீங்களா? கட்டி கிடக்கிறீங்களா, உங்களை விடுதலையாக்குறார். நீங்க எதில் சிக்கி இருக்கிறீங்களோ, எந்த பாவத்தில் சிக்கி இருக்கலாம், இல்லைன்னா மனசனுடைய கட்டில் சிக்கி இருக்கலாம், அடிமையில் சிக்கி இருக்கலாம், உங்களுக்கு 10வது பணியில் சிக்கி இருக்கலாம். வாங்க வாங்க வாங்க, எத்தனை சம்பாதிச்சாலும் இன்னொரு பிசாஸ் கட்டி வைத்து உங்களுக்கு கடன் வாங்கி கொண்டே இருக்கிறோம். அந்த கட்டில் கூட சிக்கி இருக்கலாம். அதை விடுதலையாக்குறார் ஆண்டவர் இல்லையா? எங்க ஊர்ல ஒருத்தர் பல்சேம் ஒருத்தர் புருஷன் கொண்டாடி பேர் மல்லிகா. அவனுக்கு நிறைய சம்பாதிப்பாங்க 2 பேர். ஆனா கந்துக்காரர்கிட்ட கந்து எடுக்க வாழ மாட்டாங்க. ஏன்பா அவனுக்கு நிறைய கைவிலையே சம்பாதிக்கிறீங்க, ஏன்டா இந்த காரியம் செய்யறதுன்னு சொல்லி கேட்டா, அண்ணா உங்களுக்கு அது புரியாது அப்படின்னு. என்னடா புரியல? அதைத்தான் சொல்ற, புரியாத புதுரா இருந்தா நான் கத்துக்கிறேன்டா, நானும் கத்துக்கிறேன்டான்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவன் சொல்றேன், நான் என்னோட கத்துக்காரர்கிட்ட ஒரு 10,000 வாங்கினா 2,000 ரூபாய் கமிஷன் எடுத்துட்டு போறாருங்க. 10,000 அழகா பண்ணி பேங்கில் போட்டலாம், இது சிறிய கட்டிட்டோம்னா அந்த பேங்கில் அந்த பணம் மிச்சமாகுதுங்களா அப்படின்னா. அட பைத்தியாரா, இப்படி ஒரு ஒன்று திட்டம் இருக்குதா? ஏன்டா அப்படி செய்யற? அதையே நீ சிறுக நான் சொல்றேன்டா, உன் பேர்ல போய் மனைவியோ பேர்லயோ நீ ஒரு புக்கு உண்டாக்கு. குளத்தூர் சந்தைக்கு போறீங்களா, சந்தைக்கு போகும் போதெல்லாம் அந்த புக்கில் போய் என்ன பண்ற, மனைவி கூட காசு கையில் கொடுத்துரு. அதை நீ சிறுக போடுறா. அந்த 2,000 அவங்க போறது உனக்கு 2,000 சேர்த்து வரும்டா அப்படின்னு. அப்படி ஒன்றா அவனை கொஞ்சமா அப்படியே சிந்திக்கிறேன். என்ன அப்படியா? அட அப்படித்தாண்டா நீ சிந்திக்கிற அப்படின்னு. பார்க்கலாங்கண்ணா அப்படின்னு பார்க்கலாங்கண்ணா. 2வது அவனை சொன்ன 2வது போய் வாங்கிட்டு நான் பார்த்தேன். ஏன்டா அப்படியே பண்றேன்னு. நான் அப்படி விட்டுலான்னு நினைக்கிறேன். என் மனைவி என்ன வாங்குங்கிறான். அவன் ஏன்டா வாங்குறான்னா, ஏன் வாங்க வைக்கிறேன்னு அவளை போய் கேட்டா, அது என்னமோ தெரியலைங்க, வாங்கலாம். அவங்க வந்தாவே ஐயோ அவங்ககிட்ட வாங்கணும் எனக்கு ஒரு மனசுக்குள்ள என்னை அறியாதையா விடுங்கன்னு கேட்கற மாதிரியே இருக்குது. நான் போனடை வாங்கிடணுங்க அப்படின்னு. அப்படியேப்பட்ட கட்டுகள் பாத்தீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கடன் வாங்குறதுன்னு ஒரு கட்டு. அந்த ஆவிகள் விடாது. அந்த ஆவிகள் இருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா ஞானத்தையும் பூமியை உண்டாக்குற தேவனிடத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா, 12 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் உட்கார்ந்து உங்க காரியத்தை கத்தோட சொல்லி அழுங்க.
ஆண்டவரே, இந்த கட்டுல சிக்கி இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் நான் கையேங்குறேனே, ஐயோ கை வழியை சம்பாதிக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறதே, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுதுவாருங்க. அந்த கட்டோடைய கண்ணார நீங்க பாருங்க இல்லையா? அவன் வந்து கொடுக்கலான்னு ஆர்வத்தோட வருவேன். 50,000 உனக்கு தர்றேன், வட்டி கம்மின்னு சொல்லுவா, வாங்கினவரும் சொல்லுவேன் இந்த எழுத்துக்கூலி அதுல இதுல எடுத்துருவான், ரொட்டு ரோச்சுக்குன்னு எடுத்துருவான், வட்டி கம்மியே சொல்லியிருப்பான். அந்த வட்டியை கணக்கு பண்ணாதபடியே எழுதுணும்ல, அதுதான்ப்பா 300 ரூபா, நீ 50,000 வாங்கினீங்களா, அதுக்கு தான் அப்பா 1000 ரூபா, 10,000 வாங்கினீங்களா, அந்த எழுத்துக்கூலிக்காகத்தான்ப்பா 200 ரூபா இல்லையா சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியாது, வட்டி கம்மின்னு சொல்லிடுவாங்க. ஆமா வட்டி கம்மியா, இன்னும் அன்னைக்கெல்லாம் நம்ம பயணிச்சுக்கார அப்படி எல்லாம் இல்லை, நம்மளை எல்லாருக்கிட்ட வச்சு வாங்குவாங்க. இப்ப பாரு நம்ம வாங்கிட்டே இருக்கிறதுனால ஐயா வந்தாரு அப்படியே நம்மளுக்காக இறக்கம் இறங்கி கம்மியா கொடுத்துட்டு போறாரு. வீட்டுக்காரருக்கு சொல்றது, வீட்டுக்காரர் அப்படியே பிள்ளை ஆமாங்க அப்படின்னு வாங்கலாமே எப்படி. ஆனா எந்த ரூபத்துல அந்த ஆவி கட்டி வைத்து வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாது. அது ஒரு கட்டு இல்லையா? கடை மாதிரி இந்த ஒரு ஹோட்டல் கடை போய் சாப்பிட்டு பாருங்க, கிறிஸ்து ஹோட்டல் தவிர வேற ஹோட்டல் எல்லாம் போய் பாருங்க, முன்னாடி ஒரு தேங்காய் கட்டி வச்சிருப்பாங்க. எது கட்டி வச்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்கள் போட தின்னுட்டே இருக்கு, எது வேணும் திங்கலாம் ஆசையா இருக்கு, வகரும் நிறையாது வாங்குது. அங்கதான் விஷயமா இருக்கு, மூட்டை கட்டி வைக்க அந்த மூட்டையில விஷயம் இல்லையா? அது வந்து ஜனங்களே ஒரு வசப்படுத்தக்கூடிய, ஒரு ஜனங்களை இழுக்கக்கூடிய, கவர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆவிகள் உலகத்தில் சுத்தி கொண்டு, அந்த ஆவிய மாந்தரிக்காரங்க, சூனியக்காரங்க, செய்வனக்காரங்க, முடுபுடுத்தாண்டு இருக்கிறானுங்களா, பொம்மக்கா இருக்குன்னு சொல்றானுங்களா, அவனுக்கிட்ட போய் இவங்க என்ன பண்ணணும் பண்ணி கூட வச்சிருப்பாங்க. உங்களுக்கே தெரியாது, எங்க உட்காந்தீங்கன்னா கண்டதெல்லாம் இருக்கிற காசெல்லாம் முடிய வரைக்கும் தப்பீங்க, முடிஞ்சோடனே வகுறு நம்பி இருக்கா வந்தனே பசியா இல்லையா? அதெல்லாம் ஒரு கட்டு, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சில ஹோட்டல் போய் பார்ப்பாரு, நாளைக்கு இருந்தீங்கன்னா வரணும், ஏன்னா அவன் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வேலையெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு குழந்தை குட்டி இருக்குது, நம்மளுக்கு ஈத்த பேர் இருக்குது, நாம நல்லா இருக்கணும், அது வாங்குற காசு நம்மளுக்கு தக்கணும், அதனால அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஒரு தெய்வ பக்தியோட ஏதோ ஒரு தெய்வத்தை அவங்க எதை சாமி கும்பிட்றாங்க அதையே அந்த தெய்வ பக்தியோட என்ன பண்ணுவாங்க, பணிந்து குனிந்து வணங்கிட்டு பண்ணுவாங்க. சில பேர் இட்லி ஆனோடனே கூட கொஞ்சம் பிடிச்சி காக்காய்க்கு வீசுவாங்க, சில பேர் வடையை பிடிச்சி வடை ஆனோடனே வடை கொடை காக்காய்க்கு மேலே போட்டு மேலே போடுவாங்க. சில பேர் அப்படியெல்லாம் நம்பிக்கை இல்லாத தெய்வம் பார்த்துக்கு வரப்பா அப்படிங்கிறியா. ஒரு ஏழை வந்தாங்கன்னா அந்த இட்லி என்ன பண்ணலாம், காக்கா குறிக்க திங்க அது ரோட்டில் அப்படியே காஞ்சு வர ஒட்டையாட்ட காஞ்சு என்னன்னு பல வேஞ்சு அடிச்சுட்டு கீழே விழுகிறத பார்ப்பாங்க. அப்படி இப்படி வெட்டியே போது நினச்சிட்டு சில பேர் அதை போதுன்னு நினச்சிக்க மாட்டாங்க, பேர் விட்டுருவாங்க. சில பேர் என்ன அப்படி போடுறத ஒரு ஏழை வரும்போது 4 இட்லி கட்டி டப்பா நீ சாப்பிட்டு கொடுப்பாங்க, பிரிய கொடுப்பாங்க. அதுதான் தருமம் இல்லையா? அதுக்கு பேரு தான் தருமம். புரியுதுங்களா? காக்கா குருவிக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் எங்கேயுமே காக்கா குருவி திங்க மாட்டேங்குது. எங்கள் ஊரில் ஆடி நோம்பியானா நிறைய என்ன பண்ணுவாங்க, காக்காய்க்கெல்லாம் சோறு போடுவாங்க. அந்த காக்காய் கறியோடு ஆக்கி போடுறாங்க திங்கிறதுல. நான் தின்னுட்டு இருக்கிறக்க வந்து கத்து, அட காக்கா வந்து கத்துடான்னு சொல்லி தின்ட்டு இருக்கிறக்க 4 ரூபா போட்டு 1 ரூபாய்க்கு பணிச்சு இருந்தா கத்தாத்து கூடயே அப்படியே அந்த மொட்டை மாடியில் சுவிட்ச் ஆஃப் வச்சுன்னு எவ்வளோ பார்க்கணும் தின்ட்டு போகுது. அவன் சோத்தை போட்டு எல்லாம் கையை கட்டிட்டு நின்று குறுகிட்டு நிற்கிறான், ஒரு சோத்தை கூட இருக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னே தெரியல அல்லையா? இதுக்கு நான் தின்னு போட்டு கை இப்படி வலிச்சு நிற்கிறேன், தின்னு போட்டு வேற கத்திட்டே கிடக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பிணைஞ்சு ஒரு துளி பிணைஞ்சு அது வச்சு போடுவாரு வேற. ஏன்னா தின்னு வெற்றில வரக்குள்ள ஒடியாது மைமைன்னு இருக்கு. இதுல இருந்து நாம் எந்த கண்டுபிடிக்கிறோம், இதுல இருந்து எந்த கண்டுபிடிக்கிறதை புரிஞ்சுக்கணும். சடங்கு சம்பிரதாயம் வச்சா காக்காய் கூட தெரியுது, ஓஹோ நீ இப்படியெல்லாம் பண்ணி என்னையுமே ஏமாற்றி பார்க்குறேன். அவன் நான் கூட வச்சோன்னே நீ தின்னாலும் போச்சாதப்பா, நீ யதார்த்தம் வைக்கிறான் சாப்பிட்றேன் சாப்பிடு. காக்காய் கூட பாருங்க, அது அறிவே இல்லாத பாவம். அதுக்கு 3 அறிவு இருக்கலாம், 5 அறிவு இருக்கலாம், 4 அறிவு இருக்கலாம், எத்தனை அறிவு எனக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தான் தெரியும். அது கூட வந்து திங்குது. அது கூட பாருங்க சடங்கு சம்பிரதாயம் வச்சோடனே அந்த ஆவில் கிரி செய்யும்போது அது போய் திங்க மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா? ஒரு நாள் என்னை வந்து சங்குப்பிள்ளையில் வந்து டீ கடை வச்சிருக்கிற காலை என்னையாடுத்த காலை சண்டை சொன்னேன், நீ ஒரு நாளைக்கு வா எனக்கு சுட்சத்தை போய் பாரு, நான் சோறு வச்சு கட்ட கரையானே வைக்க, அதுக்கு அதே இடத்துல தண்ணியும் வச்சிருக்கேன். நான் சாப்பிடும்போது வைக்கிறேன். இந்த அம்மா மிச்சமாக லைட் வச்சு காலையில் எடுத்து வலிச்சு பண்ணி அதெல்லாம் பிணைஞ்சு போட்டுருவேன்.
கெட்டு கிடக்காது போடுவா தின்னு போடுவான் திங்கலாம். கெட்ட சொத்தை திங்குது ஐயா. உன அழகழகா ஆக்கி எல்லாமே கொண்டு வைக்க திங்க மாட்டேங்க. இதெல்லாம் நம்மளாம் என்ன புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அப்ப இதெல்லாம் என்னன்னா தேவன் அதற்கு நேர்த்தியாக எல்லாம் உண்டாக்கி வைக்கிறார். நம்ம முதல்ல இந்த சம்பிரதாய சடங்குங்கிறவ கத்திரே அதுக்கே நம்ம காகக்கே புரிஞ்சுக்குது. சும்மா கொடுக்கறவர் பாருங்க தரத்தில் பாரு பாவண்டா என்னடா 10 ரூபாய் ஃப்ரீ குடிக்கிறான் அவனும் தெரிஞ்சுக்குது. இவன் என்னென்னமோ பண்ணி கொடுக்குறான். அவன் என்னென்னமோ பண்ணி அவனுடைய எல்லாம் கரைத்து போக்கடிக்கிறக்கா நம்ம கொடுக்குற மாதிரி அவன் வாங்க மாட்டேன் பைத்தியக்காரன் இருந்தான். சரிங்களா? ஜோதி கூட அங்கே ஓடிட்டு போவேன். நீங்கள் நிறைய பேர் பண்ணி தரத்தில் போகிற மட்டும் எல்லாருக்கும் நீங்கள் ஏதோ பண்ணி கொடுத்து பாருங்க. உன்னுடைய எல்லாம் முடியிருக்காங்க எந்த அளவு வெற்றி அப்படின்னா கண்டிஷனாக கேட்பேன். ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் ஒன்று மணி வாங்கிக்குவேன். ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆள் கிரி செய் கண்டிஷனாக செய்யும்போது நீ கொடுத்து பாருங்க வாங்க மாட்டான். இதெல்லாம் உண்மை. நீங்களும் பார்க்கணும். ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்க்கணும். நான் எல்லாமே இந்த உலகம் சுற்றி இருக்கிறதுனால எங்கே போனாலும் ஒவ்வொரு கண்ணுங்க அர்த்தா பார்த்துட்டு வருது. பாருங்க செங்கப்பள்ளியிலேருந்து எங்கள் ஊருக்கு வரக்குள்ள 2-3 தடவை கொஞ்சம் கண் தெரியாது கழுதுக்கு இருக்குது. நான் கூட காசு கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் இந்த கிழிஞ்ச சட்டை காது போனதெல்லாம் கேட்டால் குடு வாங்கிட்டு வந்து அதெல்லாம் போட்டுருக்குது. புது சட்டையை ஒருத்தர் வந்து கொடுக்குறேன் எதுக்குன்னு கேட்குறேன். நான் அட புது சட்டை வாங்கிக்க ஐயா நீங்கள் கொடுக்குறது வேறு அந்த ஆள் கொடுக்குறது உங்களுக்கு தெரியாது பொங்கையா அப்படின்ட்டா. பொங்கையான்ட்டானே புரியுதுங்களாப்பா? நீங்கள் கழுத்தை பிஞ்சு சட்டை இருந்தாலும் உங்கள் சட்டை வேறங்க ஐயா. அவன் எதுக்காக கொடுக்குறான் உங்களுக்கு தெரியுமா? பைத்தியக்காரன் ஐயா. அவன் வாங்க மாட்டேங்கிற. இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால நம்ம பிள்ளைங்க எங்கேயாச்சும் போய் பஞ்ச பாண்டிங்கன்னா நமக்கு பட்டு அரையலாங்க போவாங்க. எதுக்கு பஞ்ச பாண்டிங்க? கடவுளுடைய பிள்ளைங்க எதில் இப்படி நிற்கணும். ஒரு வேளை சோறா நீ சோறு செத்தானா ஜாரான்ற நீ கொடுக்கல சாகர் அவ்வளோதான் வெளியே போய் அப்படித்தான் படுத்த சாகோடு சாக விட்டாரா செத்து போன்னு விட்டாரா ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வரும் தேவ பிள்ளைங்க. ஏன்னா வானத்தையும் போய் பிடிச்ச அத்தனை தானியத்தை படைச்சது யாருக்கா? உங்களுக்காக எனக்காக தானே. அந்த இடங்களுக்குள்ள வளரணும். ஆமே. வைராக்கியம் வந்துட்ட போது கரெக்டாக படிக்கிறீங்க. முன்னாடி வைராக்கியம் வந்துச்சுலாம் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆமே. அல்லேலூயா. சரி இப்போ அது 8 படிக்கலாமே. பாருங்க, குருடனுடைய கண்கள் கர்த்தரே திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர். பாத்தீங்களா? நீதிமான் யாரு? யார் சொல்லுங்க? பார்த்து மனசளப்பட்ட ஒரு சட்டம் கொடுத்து நல்ல பசியாருக்கு சோறு கொடுக்கான் அவன பேர் தான் நீதிமான். சடங்கு சம்பிரதாயம் செஞ்சு பண்ணி கொடுக்குறாங்களா அவன் பேர் நீதிமான் இல்லை. அவன் பாவத்தை போக்குறதுக்காக கொடுக்குற அவன் நீதிமான் கிடையாது. அல்லேலூயா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வேத்தனை இருக்குது. உங்களுடைய பாவ தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும்படி உங்கள் காணிக்கல் எல்லாம் கொண்டாந்து ஆசாரனுடைய பண்டகசாலையில் படிக்கும் போது அந்த நெத்தியில் எடுத்து அவன் கட்டிக்கொண்டு உங்களுக்கு போதிக்கும் போது உங்க பாவ தோஷங்கள் நீக்கப்படும் சொல்லி வேத்தனையே இருக்குது. இல்லையா? பாவ தோஷங்கள் நீங்கப்படி நீங்க என்ன பண்ணணும்? காணிக்கை எதுக்காக செலுத்துறீங்க? நீங்க என்னென்னலாம் போய் சம்பரிக்கிறீங்களா? கைகாலெல்லாம் வலிக்காதபடி உடம்பெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அநேக மக்கள் எரிச்சல் பொறாமைகளுக்கு அதெல்லாம் நீங்க விடுதலை ஆக்கிறதுக்காக அதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்காக தான் நீங்க ஒன்றாவது தேவனுக்குன்னு என்ன பண்ணுங்க பண்டக சாலையில தேவ சமுதிரம் படைக்கிறீங்க. அல்லேலூயா. அதை வாங்கி நாங்க எடுத்து சாப்பிடும் போது உங்களுடைய எல்லா சாபத்தையும் யாரு சொன்னார்? அப்ப ஆசாரியம் தான் என்ன பண்ணுங்க சுமந்து தேய்க்கணும். ஆமே. அதை சுமந்து எங்கே தேய்க்கணும்? ஆவியானவராக இருக்கிற தேவன் சிலுவையில் தொங்கப்பட்டார்ல தேவன் அவர் இடத்துல நாங்க கொண்டு என்ன பண்ணுங்க ஒப்பிக்கணும். ஆண்டவரே என்னென்ன செஞ்சா என்ன வந்து சிக்கி இருக்கிறாங்களோ தவிக்கிறாங்களோ பிள்ளைகள் எத்தனை கஷ்டத்தில் கண்ணீரோட துக்கத்தோட துயரத்தோட வந்து தேவனுடைய சமுத்திரம் கொடுத்தாங்களோ அதை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இது எத்தனையும் ஆண்டவரே நீங்க சிலுவையில் சுமந்ததை நினைத்தரலுங்க. நினைத்தரலி இவங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுத்து காப்பாத்துக்குன்னு சொல்லி நாங்க என்ன முழங்கால் படிவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி அழுவோம். அப்ப ஆண்டவர் அதையெல்லாம் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். இல்லையா? அடிக்கடிக்கு அதுக்கு சொல்ற காணிக்கு நீங்க என்ன பண்ண மனசுக்குள்ள இவனை கொடுக்கறதா இப்பெல்லாம் கொடுக்குற நினைச்சு கொடுக்கணும் கொடுக்காதுங்கிறது. அதனாலதான்
நீ ₹1 கொடுத்தா கூட அது வேஸ்டா போயிருன்றது. மனசார கொடுத்தா தான் கத்தரை வைக்காது. நான் சாப்பிட சோற மனசார நான் வைக்கிறேன், அந்த காக்காய் வந்து முடிச்சுட்டு திங்குது. சரிங்களா? ஏன்டா வந்து கத்திட்டே கிடக்குது, அங்கெல்லாம் கரிசோறு போடாங்க போய் திங்காத. நான் பருப்பு சோறு திங்கிறேன், அதே வெறும் என்ற காரம் ஓவரா இருக்குது, நான் திங்கிறேன். இதையும் வந்து கத்தரைன்னு நினைப்பினான். அதைத்தான் நான் போடுவேன். அதை ஒடியாந்து திங்குது. அல்லையா? புரியுதுங்களா? இருக்கிற முதலாவது காணிக்கு போடுறது ஏதோ ஒன்று இது பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு நஷ்டமே கிடையாது. கத்தருக்கு நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம். இல்லையா? காணிக்கு போடல உங்களுக்கு நஷ்டம், எனக்கு நஷ்டம் இல்லை, கத்தருக்கு நஷ்டம் இல்லை. ஆமே. நல்லா புரிஞ்சுக்கணும். காணிக்கை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். காணிக்கை பற்றி போய் அடுத்துக்கிட்டு என்ன சொல்லி தூத்துனீங்க, கத்தர் உங்களை தூத்திட்டே இருப்பார். தூத்துட்டு வர சிக்கிட்டு முடிச்சிங்கன்னு வைங்க, அதுக்கு ஊழியாரும் வந்து காப்பாற்ற முடியாது. அவர் தான் அதுக்கு முடிவெடுக்கணும். உன்னுடைய கருப்பை நான் அடிக்கல, கத்திரப்பை கேளப்பா, அந்த கோபத்தை அப்புறம் போய் கேட்க சொன்னாப்ல அவரு. அப்புறம் கத்திர கேட்டோன்னே அவருக்கு என்ன செஞ்சு எத்தனை குழந்தை கிடைச்சது? எத்தனை குழந்தை பேர் சொல்ல, எத்தனை குழந்தை கிடைச்சது? எத்தனைங்க? ஏன் கிடைச்சது? அப்ப ஏன் யார் அடைச்சு வைக்கிறாரு? அதே மாதிரிதான் கத்தருடைய காரியத்தில் எங்கேயாச்சும் முறுமுறுத்து அங்கேயும் போய் தூத்திட்டு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய நீங்க போடுறதும் இல்லாத அடுத்தையும் அடுத்தக்கிட்டையும் தூச்சிட்டு இருந்தீங்க, எல்லாரும் உங்களுக்கு அடைக்கப்படும். அப்புறம் தான் முடிப்பீங்க, கை காலத்து தான் பிணையுங்க. அப்புறம் பிணைஞ்சிட்டு 6-5 நாள் வேஸ்ட். இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் உடைக்கலைன்னா யாரும் உடைக்க முடியாது. அவர் உடைச்சா தான் எல்லாம் உடைக்கணும். இங்க ஒருத்தர் நான் நினைச்சிடாதீங்க, எனக்கு உங்களுக்கு ஒரு எச்சப்பட்டு இருக்கு, அவரு நான் சொல்லித்தான் கொடுக்குறேன் நீங்க நினைச்சிட்டு வந்துடாதீங்க. ஆமே. அல்லேலூயா. அந்த எஜமான் செஞ்சாதான் எல்லாம் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப எத்தனை படிச்சுட்டோம்? 8 படிச்சோம். 9 படிங்க. ஒரே அந்த 9 மட்டும் படிங்க. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கட்டு பிள்ளைகளையும் விதவிகளையும் என்ன பண்றாரு? ஆதரிக்கிறார். துன்மார்க்கருடைய பழியையோ பார்த்தீங்களா? பெண்ணு வருது பார்த்தீங்களா? நீங்க யாராசி பற்றி அப்படியே நீங்க தான் நல்லா பேச தெரியும், நல்லா ஞானம் தெரியும், நல்லா கைவேலையா சம்பாதிக்கிற, நல்லா உடம்புல ரத்தம் இருக்குன்னு பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் யாருக்கிட்ட சிக்கிறீங்க தெரியாது. நானெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்களே, இங்க இருக்கிறே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவர் ஒருத்தர் இருக்கிற, அவர் பண்ணுவார் எல்லாமே. தயவுசெய்து அதுக்கு தான் உங்களை அடிக்கடிக்கு சொல்றது, யாரை பத்தி எதையும் பேசாதீங்க. உங்க வாயினால நீங்க தீட்டுப்படாதீங்க, உங்க ஓடுனால தீட்டுப்படாதீங்க, உங்க கண்கள்னால தீட்டுப்படாதீங்க, உங்க சரீரத்தினால தீட்டுப்படாதீங்க, உங்க கால்கள் ஓடி ஓடி பாவம் செய்து போற கால்கள்னால தீட்டுப்படாதீங்க, கைகள்னால ஓடி ஓடி தீட்டுப்பட்டுறாதீங்க. தீட்டுப்படாத வாழ்க்கை எங்கே? லேவியா. வானத்தை பூமி படைத்த தேவன் உங்களை தீட்டுப்பட்டு வாழ்றதுக்காக உங்களை அழைக்கவில்லை. உங்களை பரிசுத்தமா வாழ்ந்து நீங்க சுகபோரமா வாழ்ந்து பூலோகத்துல சாட்சிகளா வாழ்றதுக்காகத்தான் என் தேவனை கர்த்தர் உங்களை அழைத்தாரு. என்னையும் உங்களை எதுக்காக அழைத்தார் தெரியுமா? அவர் நாமம் பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக. இந்த பூலோகத்தை உண்டாக்கும் தேவன் எப்படிப்பட்டது சொல்லி நிரூபிக்கிறதுக்காகத்தான் என் தேவன் உங்களை என்னை அழைத்தாருன்னு சொல்லி நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. அதை புரிஞ்சுட்டீங்கன்னா போதுங்க. வாயையும் நாவு முழு சக்கரத்தை கொளுத்தீருமா அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்படின்னா என்ன? ராகல அப்படின்னு என்ன அர்த்தம்? முழு சக்கரத்தை கொளுத்திருமான்னு ராம் அப்படிங்கிறாரு. என்னைய வந்து என்னுடைய நாவு முழு சக்கரத்தை என்னை கொளுத்திருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? சூரிய என்னப்பா அர்த்தம்? ஏன் இளைஞருக்கு தான்ப்பா நான் அதிகமாக சொல்லிக் கொடுக்குறேன். சரி, இந்த அரசு சொல்றாங்கன்னு பார்த்தலாம். சரி, இந்த கேட்கலாமே. என்ன அம்மா வேற இலக்கியான்னு சொல்லணுங்க. இலக்கியா சொல்லம்மா. கரெக்ட். ஒரு கைத்தட்டு கொடுங்க அந்த அம்மாவுக்கு. ஆமே. நாம பேசுற நாம நாவு முழு சரீரத்தையுமே குளித்திருவாங்க. அதனாலதான் நான் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கம்மனு பேசும்போது சிரிக்கிறது, அப்புறம் பேசும்போது நான் ஜாலரை போட்டு பயந்துக்கிறது, இதெல்லாம் எதுனாலதான் இல்லையா? ஏன்னா நான் ஜாலரை போட்டா திருட போறான்ல,
திருடோட மரத்துல ஏறி தேங்காய் போட்டு வர்றேன். நான் பக்கத்தில் உட்காந்து ஐயோ வந்துட்டாங்க எஜமான் வந்துட்டாங்க சத்தம் போட்டா வந்தாண்டி மரத்தில் இருக்கிற பிடிக்க மாட்டாங்க. யாரை பிடிப்பாங்க? முதல்ல எனக்கு தாண்டி திருடன். அப்புறம் அவனை இறங்கி வர அவன் கையை கழுவிட்டு இருந்தா சாயிட்டானா கடைசி தலையில் வெடிச்சிருந்தா அவனை இறங்கிட்டுப்பாங்க. அதுக்கெல்லாம் பிடிச்ச நாள் சாட்சியாச்சு மரத்தில் கட்டியே இருப்பாங்க. அதனால தான் நான் சால்ற போட போசிக்கிறது. புரியுதுங்களா? என்னமோ சந்தோஷம் சிரிக்கிறது பார்த்து ஜாலர் அதிகமாக போட்டிருப்பாரு அர்த்தம் தெரியுது. மகன்கிட்டாட்டு இவன் என்ன சந்தர்ப்பம் சொல்லுவாரு, ஐயா அக்கா படி முக்கா படி இழக்கிறான் பாரு, இந்த பாலா போனவன் என்னை கண்டு முறைக்கிறான் பாருன்னு மாற முறைச்சாதீங்க ஐயா, நான் விஷயத்தான் சொல்லி கொடுக்குறேன். அவன் ஒரு இடத்துல நான் முன்னால படம் பார்ப்பேன். ஒரு இடத்துல என்ன பண்ணாப்புல அவன் போகிறேன், ஒருத்தர் அளக்குறவன் பார்த்துட்டேன். பார்த்தோன்னே அவன் என்ன பாட்டு பாடுறான்னா எடுத்தோடனே அக்கா படி முக்கா படி அளக்கிறான் பாரு, இந்த பாலா போனவன் என்னை கண்டு முறைக்கிறான் பாரு பாடினாலும் அவன் ஒருத்தவன் படி தூக்கிட்டு பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம வெட்டி கதை பேசக்கூடாது. ஆண்டவர் சமயத்தில் பார்த்துங்க எங்கள் தலைமையெல்லாம் இந்த செய்தி டிவியில் போச்சா அதை பார்த்துட்டு நம்மளை திட்டிப்பாங்க, என்னையா இதெல்லாம் சொல்லி தெரியும் அல்லையா? இப்போ பாருங்க, நான் அது ஏன் சொன்னேன்னா ஜால்ற போடுறதுக்கு அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அர்த்தத்தை சொன்னேன். அதுக்காக நீங்கள் அதை கூட நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஓ சந்தர்ப்பம் சொன்னதையே நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் அங்கேயே போயிடக்கூடாது. சரிங்களா? அங்கே போயிடக்கூடாது. அக்கா படிக்கு முக்கா படிக்கு போயிடக்கூடாது. ஆமே அல்லையா? ஆமாம். ஒரு வெள்ளைக்கார தேசத்துக்குள்ளே வந்தானாம். வெள்ளைக்கார தேசத்துக்குள்ளே வந்தோன்னு என்ன செஞ்சானாமா, இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்தானாம். நீங்கள் காசையே காங்காத மாதிரி நம்ம காசு தானியம் இங்கே இந்தியாவில் வந்து தானியம் தான் முக்கியமாக, தானியம் தான் சொத்து சுகமே. அவன் வந்தோடனே வெள்ளிப்பணத்தை கொண்டாந்து கையில் கொடுத்தானாம். வெள்ளிப்படத்தை கொடுத்தானே நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு வெள்ளிப்படத்தை கொண்டாடி ஆண் ஒருத்தர் பார்த்து இதோ வெள்ளிப்படம் எல்லாம் பார்த்தாங்களாம். அந்த காலத்தில் இந்த காலத்துலலாம் வெள்ளிப்படத்துலேயே வெள்ளியிலேயே ஊதுறாங்க, தங்கத்துலேயே ஓடுறீங்க. எந்த வீட்டு பார்த்தாலும் பவுன் இருக்குது, எந்த வீட்டு பார்த்தா மோதல் போட்டிருக்கு, எந்த வீட்டு பார்த்தாலும் பவுன் பண்ண என்ன பண்ணுறீங்க, வீட்டில் இருந்தால் திருவண்ணத்துக்கு கிரண் பண்ண எங்கே பக்கம் வச்சுருக்கிறீங்க, இப்படியெல்லாம் நடக்குது. சரிங்களா? அது இன்னைக்கு பிரச்சனை. அப்போ வெள்ளைக்கார கூட அப்படி பார்த்தோன்னே அப்படி சொல்லி போட்டு அப்புறம் ஒருத்தன் சொன்னானாமா, அதில் ஒருத்தன் வந்து கூட நின்று பாடினானாம். என்ன சொன்னானாமா, வெள்ளைக்காரமா நான் வெள்ளிப்பானா, வேடிக்கை காட்டுது சின்ன பானா. என்ன சொன்னானாமா, வெள்ளைக்காரம்பானா ஐயா என்ன சொன்னாராமா, வெள்ளைக்காரம்பா நான் வெள்ளிப்பானா, வேடிக்கை காட்டுது சின்னப்பானா அப்படின்னானா. என்னடா வெள்ளைக்காரம்பனா வெள்ளிப்பணம் சிறுசு, அது வேடிக்கை காட்டுதாமா சின்னப்பணம். புரியுதுங்களா? நம்ம ஆளுங்க அப்படித்தான் வேடிக்கை பார்த்து இப்படியே காலத்தை கொட்டிட்டு போகக்கூடாது. வானத்தை ஆழ்ந்து பார்த்தே காலத்தை ஓட்டிக்கூடாது. நாம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த வெள்ளிப்படத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி புரிந்து வெள்ளைக்காரமான வெள்ளிப்படம் வேடிக்கை பார்க்குற ஜனங்களா இருக்கக்கூடாது. வேடிக்கை பார்க்குற பொருளா நம்ம மாறி இருக்கக்கூடாது. வேடிக்கை பார்த்த அந்த பொருளை கண்டு ஏமாறுற மக்களா இருந்துடக்கூடாது. இல்லையா? இருந்துடக்கூடாது. உங்களை கர்த்தர் எதுக்காக அழைத்தார் தெரியுமா? வேடிக்கை பார்த்து அதையும் பார்த்து மகிழ்ந்து அதையும் பார்த்து உங்களுடைய காரியத்துல அதுல நோக்கமா ஓடி இருக்கக்கூடாது. அது போல அந்த வெள்ளிப்படத்தை போல பல வெள்ளிப்படம் நான் வாங்குவேன், நான் வாங்கி சேர்த்துவேன், என்னுடைய சந்நிதிக்கு அது ஆசீர்வாதமா மாறு. அதுக்காக தான் தேவன் வெள்ளியும் பொன்னியும் உண்டாக்குனாரு. நான் வாங்குவேன், அந்த நீங்க ஓடணும். இல்லையா? அடுத்தவங்க காட்டுறதை நீங்க பார்த்துட்டு அந்த வெள்ளிப்படத்தை வேடிக்கைன்னு சொல்லி எடுத்து வேடிக்கை பாட்டு படம். இன்னைக்கும் பாருங்க, பெண்கள் எல்லாம் ஒரு சீலை எடுத்தான்ட்டா அந்த சீலையை வீட்லயே இருக்கு. அடா இப்படி பெரட்டி இப்படி வைப்புவாங்க, இப்படி எடுப்பாங்க இப்படிம்பாங்க. இந்த கடை பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க. ரெண்டாவது எல்லாம் கரெக்டு, புரியுதா? சரியில்லை அக்கா, என்னமா புரியாக்கா சரியில்லை, சூப்பரா சரி, ஆனா புரி மட்டும் மாறி அக்கா உங்க உடம்புக்கு சூப்பராக்கா அப்படிம்பாங்க. பாருங்க, அந்த அம்மா ஆசையோட எடுத்து வந்திருக்கு. இல்லைன்னா கணவன் நல்லா பார்த்து என் மனைவிக்கு தான் பிடிச்சன்னு சொல்லி எடுத்து வந்திருப்பாங்க. அப்படியே சுற்றி பார்த்து அதில் ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா இருக்கிற அழகா அந்த அம்மா நல்ல மனசுக்குள்ள நிம்மதியே இருக்கு. அந்த நிம்மதியை 2 நிமிஷத்துல ஒரே வார்த்தையில் என்ன பண்ண, அக்கா அருமையா இருக்குது அக்கா, இப்படி பார்த்து எப்படி இருக்குது அக்கா, இந்த புரி மட்டும் மாறிதுன்னு அக்கா உடம்புக்கு அவ்வளோ அழகா இருக்கு. எப்படி அப்படி சொன்னே ராணிக்கு நல்ல சிலையா கொடுத்துருப்பாரு.
எங்கள் வீட்டுக்கார அன்னைக்கு கூட்டிட்டு எடுத்துக்க கூடாதா? இப்படி தான் எடுத்துட்டு வருவாங்களா? என்ன இவர் கூட்டிட்டு போறதுனால என்ன பெட்ரோலே செலவாயிரு, நான் கோடு காட்டு வந்து இவர் என்ன நான் தள்ளி விட்டுருவேன் அப்படி சொல்லி ராணியம்மா பார்ப்போம். ஏன் நான் எடுத்தாதோட பிடிக்கலையா அப்படின்னு இவர் ஒரு பாரு பார்ப்போம். எவ்வளோ கொடுமைன்னு பாரு. இந்த சீலை புரிந்தால வர்ற பிரச்சனை பாரு. இல்லையா ஏராணி, நான் உனக்கு இத்தனை நாள் எடுத்துட்டு வந்து கொடுத்தனேன், நீ ஒரு வார்த்தை கூட சொல்லியா? இந்த பக்கத்தோட்டு அம்மாவை கூப்பிட்டு வந்து கேட்டோன்னு இப்படிதான் எடுத்துட்டீங்க பார்த்தீங்களா? அதனால எங்கள் வீட்டில் மட்டும் சொல்ல, சீலை எடுத்து வந்து கட்டுறதோ ஒன்று வித்தனா என்ன படி காட்டாது, வேடி காட்ட வச்சுக்காது அப்படின்ட்டு. அல்ல இல்லையா? நம்ம எடுத்துட்டு வந்து எங்கேயும் கூட காட்டாது. கேட்டுப்பாரு, காட்டுமான்னு கேட்டுப்பாருங்க, காட்டவே காட்டாது. நானே எடுத்து கொடுப்பேன். எது வேணாலும் என்ன வேணாலும் நம்ம எடுத்துட்டு வந்து கொடுத்தா எனக்கு பிடிச்சதா அப்படின்ட்டு ஒரே வேச்சோடு முடிச்சு. அதுக்கு என்ன வேணாலும் அதையும் நான் இது வரைக்கும் நான் எடுத்துக்கூடாது, கடைக்கே வராது. பொதுவாக இந்த தேவாலயத்துக்கு வந்தவர் தேவாலயத்துக்கு மட்டும் நம்ம 2-3 சேலை எடுக்கணும்னு ஆசைப்பட்டா அப்போதான் வாங்கணும்னு சொன்னா தான் வரும். கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இந்த அம்மா என்ன செய்யலை, ஒரு நாள் சேலை கடையில் வந்து என்னென்னா அதுக்குன்னு எடுக்காது, வந்து எடுக்கிறதுக்கு வராது. தயா சாட்சி இல்லையா? அப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேடிக்கைக்கிற பொருளா நம்மளை வைக்கல, வேடிக்கை பார்த்து நம்மளை அப்படியே ரசிக்கிறதுக்காக நம்மளை வைக்கல. அதில நாமளும் என்ன பண்ணணும், அநேகருக்கு எடுத்துக்காட்டிய வாழ்றதுக்காக என் தேவனை கர்த்தர் உங்களை அழைத்தார். ஆமே. உங்களை எதுக்காக அழைத்தாருன்னா, நீங்க அநேகருக்காக உங்களையுமே அடுத்த பார்த்து வெற்றிக்கிறதுக்காக, அடுத்த பார்த்து இந்த தெய்வத்தை கும்பிடைய இவங்க நல்லா இருக்கிறாங்கப்பா, எல்லா ரூபத்திலையும் நம்மளுக்கு கூட நேர்மைக்கும் உண்மையா இருக்கிறாங்க, உத்தமத்துக்கு உண்மையா இருக்கிறாங்க, எந்த இடத்துல எல்லாம் வாயில சீக்கிரம் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு நம்மளை வளர்த்தறதுக்காக தான் தேவன் நம்மளை அழைத்தார். இல்லையா? அதனாலதான் நீங்க எல்லாம் போய் பேசாதீங்க, தயவு செய்து பேசாதீங்க. உங்களை கையெடுத்து கூப்பி கும்பிடுக்கிறேன்னு சொல்லி உங்களை அடிக்கடி கேட்கறேன். இல்லையா? உங்களிடத்துல ஒரு சாட்சி வரும். உலக தேவனை அறியாத மக்களுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். அவங்களும் மனசு நாம மனசு இல்லைன்னு சொல்லல, அவங்களும் 10 மாசத்துல தான் பிறக்கிறாங்க, நாமளும் தான் பிறக்கிறோம் இல்லைன்னு சொல்லல, அவங்களும் எல்லாமே நாமளும் அதே மாதிரி இருக்கிற வாழ்றவங்க இல்லைன்னு சொல்லல. வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் வேணும். இல்லையா? ஏன்னா வித்தியாசமா தான் அவர் வானத்துல இருந்து இறங்கி வந்தாரு. எப்படி வந்தார் வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீஸ்வரத்தில் இருந்து ஒரு வித்தியாசம் இல்லையா? சிந்திச்சு பாருங்க. பிறந்து பூமியில அடிக்கப்பட்டு எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்தார்கள், எழுந்தவில்லையே. வானத்தையும் போய் படைத்த தேவன் மரித்தாரு, அடக்கம் பண்ணாரு, 3ஆவது நாள் எழுந்திருச்சு வந்து 40 நாள் ஒழுங்குபடுத்த வேண்டியதெல்லாம் ஒழுங்குபடுத்தித்தானே போனாரு. இல்லையா? அப்ப எப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கணும். அப்ப அந்த தெய்வம் வித்தியாசமா காட்டுவது போலவே உங்களுக்கு கூட வித்தியாசம் வரும்னு சொல்லுது. தேவன் ஆசையோட, வாஞ்சியோட, தாகத்தோட, மகனே மகளே உனக்கு என்ன தேவை, உன்னுடைய பிரச்சனை என்ன, உன் காரியம் என்ன, மகமகனே மகமகளே உட்கார்ந்து பேசலாம், வா கொஞ்ச நேரம் என்னோட வா, உட்காரு, தனிமையை உட்காரு, பேட்டை எடு, புரட்டு, நான் உன்னோட பேசுவேன், அதை கேளு, கேட்டு நீ ரசித்து இப்படித்தான் நடப்பான்னு சொல்லி தேவன் சொல்லி கொடுக்கிற நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பொழப்பு இல்லாதெல்லாம் வந்து ஜபத்தில் உட்காருங்க, உங்க பொழப்பு கட்டு வந்து உட்காருங்க சொல்லல. தெய்வம் உங்களை பேசி அவரை போல நீங்களும் மாற்றமா வாழ்ந்து உலகத்தில் அவர் எப்படி நன்மை செய்து சுத்திட்டு இருந்தாரோ அது போல நீங்களும் நன்மை செய்து அவருடைய என்னென்னலாம் அந்த பூமியில உங்களுக்காக உண்டாக்கி வச்சாரோ அந்த ஆசீர்வாதத்தை பூரா பெற்று இந்த பூமியில நீங்க என்ன பண்ண சுகபாலமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு ஏற்ற பாத்திரமா வாழ, அதுக்காகத்தான் தேவன் உங்களை அழைத்தார். பசி பட்டினியாகும், எப்போதும் கண்ணீர் விட்டுட்டு எந்தையும் செய்யலையேன்னு அழுகிறதுக்காக உங்களை அழைக்கிறேன். இல்லையா? எப்போதும் கையேந்திட்டே இருக்கிறதுக்காக உங்களை அழைக்கிறேன். அதை அடிக்கடி சொல்வேன். வாயில படுக்கிறோம், வாயிலேயே படுத்துருக்க மாட்டேன்,
தரையில படுத்திருக்கிறோம், தரையிலே படுத்திருக்க மாட்டான். எல்லாருக்கும் வானத்தையும் படைத்த தேவன், அறியாத தேவன் அறியாத ஜனங்களுக்கும் அறிஞ்ச ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கத்துதாமே இந்த உலகத்தில் தருவாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்துறோம் தான் இன்னைக்கு பணக்கார கோடீஸ்வரன் சொல்றோம்ல, அதுதான் அல்லேலூயா. அந்த வாய்ப்பை நாம தான் பயன்படுத்தணும். அதுக்கு தான் பக்தி, அதுக்கு தான் வைராக்கியம், அதுக்கு தேவன் இடத்துல உட்கார்றது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மென்மேல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை இப்ப இன்ன வரைக்கும் பேசுறது சங்கீதத்தை அதோட நான் அது என்னன்னு விட்டு வேற வசனத்துக்கு நான் போறேன். கர்த்தர் உங்களை மென்மேல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சரி, நான் உங்களோட சேர்ந்து ஒரு துளி தண்ணி ஒரு முழு குடிச்சுக்கிறேனே. சாரி, லூக்கா 6 எடுங்க. செய்திக்கு போறேன். ஒரு 10 நிமிஷம் செய்தி. இன்ன வரைக்கும் செய்தி கிடையாது, இன்ன வரைக்கும் ஆலோசனை உங்களுக்கு. லூக்கா 6 எடுத்து யாரு? 6 எடுத்துட்டீங்களா? கர்த்தர் உங்களை மென்மேல் ஆசீர்வதிப்பாராக. 6 எடுத்து கை தூக்குங்க. சரி, 6:45 படிங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய என்ன பண்றாப்புல? பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து எது எடுத்து காட்டுற? பொல்லாத எடுத்து காட்டுறீங்க. நீங்க எதை எடுத்து காட்டுறீங்கன்னு தான் முக்கியம். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இந்த தான் நான் கண்டுபிடிக்கிறது. எப்படி இவரால கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு விட சொல்லிட்டுனப்பா. நீங்க பேசும்போது நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, உங்களுடைய இருதயத்தை நிறைவினால் உங்க வாய் பேசுது. அதில் அப்படியே உட்காந்துருப்பேன். ஆவியானவர் பேசுறாரு டக்குன்னு. அவன் இருதயத்தில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்துட்டு இருக்குதா, கொஞ்சம் பார்த்து கவனிடா மகனே அப்படிம்பாரு. சரி ஆண்டவரே, நான் கம்மன் உட்காந்துக்கிறேன், பேசுறதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நான். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க ஐயா பொண்ணு தெரியாது, பையா பொண்ணு தெரியாது, நீங்க நினைச்சுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் செய்யணும்னா, ஆவியில பக்தரியுள்ள வரங்கள் விழுந்தா ஆட்டாமாட்டிக்கு நீங்க வாய் திறக்கும் போதே எல்லாமே வெளிப்பட்டு. அதுவும் அப்ப ஆண்டவருடைய உங்க வாயில என்ன புறப்படுறீங்களோ, போன்று பேசினாலையோ சும்மா பேசினாலோ நேர பேசினாலோ என்ன பேசினாலும் உங்க வாயுடைய நிறைவை பேசுறத ஆட்டோமேட்டிக்கா கண்டுக்குவோம். அதுல தான் நான் என்ன பொதுவா பேசிட்டு இருக்கேன். ஏன் ஐயா அவையில மட்டும் பேசினா நம்ம ஆலயத்தில் இருக்கிறத கொஞ்சோண்டு பேர் காணாம போயிடுவாங்க. அல்லேலூயா. போய் என்ன பண்ணுவாங்க, அவையிலும் போறது பார்த்தாலும் அடுத்த 4 பேர் கூட்டிட்டு போய் கட்டிட்டு போயிருக்காங்க. மேலையா அப்படித்தான் நடக்கு. அதனால அவங்க என்ன நேரம் கேட்கவே முடியாது. பொதுவாக பேச அவங்க திருத்தக்கு வழியமா பேசிட வேண்டியது. அவங்க திருத்தனா திறந்து விட தெரியலனா அவர்கிட்ட தான் பதில் சொல்லணும். ஆமே, திறந்துறது திறந்தாது உங்க கையில தான் இருக்கு. நீங்க திருந்திட்டீங்க வைங்க, உங்களை போல வாழ்ற யாரும் இருக்க மாட்டாங்க. திருந்தருக்கு தான் நான் பேசுறேன் கிட்டுவார். திறந்தால் இருக்கணும்னா அங்கேயே நம்ம வாழ்க்கை தப்பே இல்லை. பேர் கிறிஸ்து பேரை சொல்லி தெரியக்கூடாது. அதுவும் இல்லையா? ஏன்னா கிறிஸ்துன்னு என்ன தெரியுங்களா? ஒரு பரிசுத்தம். கிறிஸ்துன்னு என்ன தெரியுங்களா? நல்ல ஒரு மார்க்கம். கிறிஸ்துன்னு என்ன தெரியுங்களா? எவ்வளோ பிரச்சனை எல்லாம் தீர்ந்து வாழுகிற வாழ்க்கை, ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை. இந்த ஜெயம் வாழ்க்கையில போலியானதை கொண்டாந்து சேர்த்து போலி வாழ்க்கை வாங்கக்கூடாது. கிறிஸ்து வாழ்க்கை என்னங்க? போலி வாழ்க்கை கிடையாது. ஜெய வாழ்க்கை, உண்மை வாழ்க்கை, இதில் எல்லாமே நீங்க ஜெயித்து உயர்ற வாழ்க்கை. இல்லையா? வாரம் ஏன் வர சொல்ற தெரியுமா? அந்த வாரத்தில் எடுக்கிற செய்தி அடுத்த வாரம் உங்களுக்கு கிடைக்காது. அந்த வாரத்தில் தேவனை கருத்து பேசுற மாதிரி அடுத்த வாரம் பேச மாட்டார். உங்களை போல பல ஆயிரங்கள், பல கோடிகள் தேவனுக்கு. நாம நினைக்கிறோம் நம்ம இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. நீங்க நினைச்சிட்டே இருக்க வேண்டியதை. இன்னொருத்தர் நம்ம சபையில வேணா நம்ம நினைச்சுக்கலாம். 4 பேர் பாஸ்டர் பண்ணுவாரு, பாஸ்டர் ஆமா 2 செய்யும் 4 பேர் போயிட்டு நான் வேணா அழுகலாம்.
நான் ஆண்டவர் அழுக மாட்டார். அல்லேலூயா. நாள் ஒன்று வரும், 100 அடி நிலத்தை கொடுப்பார், 50 அடி அகலத்தை தைப்பார், 11க்கு 17 பலிபீடத்தை கொடுப்பார். அதில் போதுமான பாத்ரூமில் 8 ரூமில் என்னென்ன தேவை அத்தனை கொண்டாடுவார். ஜனங்களை கூட நிரப்பார். அவங்கள நிரப்பி நீ எத்தனை நாடு அழுதினா மகனேம்பார். நீ எத்தனை நாள் அழுது எனக்கே தெரியாது ஆண்டவரேன்னு நான் சொல்லுவேன். அப்போ அதுக்கெல்லாம உனக்கு ஈடுகட்டுறக்காக இது செய்தேம்பார். சரிங்க ஆண்டவரே, நீங்கள் செய்து நன்மதை, இதில் வந்து நான் கக்காஷ் கூட குளிர் இல்லாதபடி பாதுகாக்க ஆண்டவரேன்னு நான் சொல்லுவேன். ஆமே, அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் கேட்கணும், நான் கேட்கறது மட்டும் நீங்களும் கேட்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. சரி, இப்போ 47 படிக்க போறோம். படிக்கிறோம்னா கொஞ்சம் சோர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இல்லை சத்தம் போட்டு படி. என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் உங்களுக்கு காண்பிப்பேன். வார்த்தை பிரகாரம் கேட்டு அது பிரகாரம் நடக்கிறவனே நான் உங்களுக்கு காண்பிப்பேங்கிறார். எப்படி காண்பிப்பாரு? கண்ணுல பார்க்கும்படி காண்பிப்பாரு, கெட்டோக்கார் வச்சு காண்பிப்பாரு. தேவன் பொய் சொல்லி தெரியற தேவன் இல்ல, பொய் பேசிட்டு அவர் அளந்துட்டு சொல்லிட்டு இருக்கிற தேவன் இல்ல. பொய்யில் ஒருத்தர் இருக்கிற அவன் பொய்ய சொல்லி அழகை காட்டி ரசித்து உசித்து உங்களை இழுத்து அப்படியே காய்ச்சி கொடுத்து கொண்டே பவுக்கடு குளிக்கொலை அப்படியே இறக்கிட்டு போறேன். அவன் ஒருத்தர் அப்படி செய்யற தேவன் இவர் இல்லை. உங்களை எந்த ரூக்களை தூக்கி குளிர்ந்து மேற்கில் எடுத்து நிறுத்தி உங்க வாழ்க்கையை எப்படி திசை திருப்பி வாழ வைக்கணுமா அந்த தெய்வத்தை தான் சொல்லி கொடுத்து வைக்கிறேன். பாருங்க, அதுல 48 படிங்க, 47 படிச்சு 48 படிங்க. ஆழமாய் தோண்டி அஸ்தாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெரும்பலம் வந்து நீரோட்டம் வீட்டின் மேலே மோதியும் அது அசை கூடாமல் போயிட்டு காட்டுறவன் சொல்லி காட்டிட்டாரா? எப்படி காட்டாரு? பெருமெல்ல வரலாம், பெருங்காத்து வரலாம், அது என்ன வந்தாலும் சரி அசைக்கூடாது போயிடும். அது வசந்த பார்த்தாலும் முடியாத போய்விடும். ஏன்னா நிறைய பேர் பாருங்க, பெரிய வெள்ளம் வருது, பெரிய மழை பெய்யுது, நல்லா என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்குள்ள கல்வழியா இருக்கிற இந்த கண்மணியா இருக்கிற தெய்வத்துக்குள்ள கட்டாதனால ஒரே ஊரு கூட அழியுது. ஏன் அழியுது சொல்லுங்க பார்க்கலாம். அங்க செவிக்கிறீங்க இல்லாத இருப்பாங்களா? இருந்திருப்பாங்க. ஏன் அழியுது? ஒரு பட்டணத்தில் பைபிள் ஒரு பட்டணம் இருக்குது, அந்த பட்டணத்தை அழிக்கலான்னு சொன்னாரு. அவனை அழிக்கன்னு சொன்னே அவனை போய் அங்க போய் நீ சொல்றான்னு சொன்னா அவனை என்ன வேற ஊருக்கு எனக்கு காசு கொடுத்து அவனை என்ன கப்பல் ஏறி போறேன். அப்புறம் அவனை தூக்கி எங்க போட்டாரு? ஆண்டவர் பார்த்தாரு, நான் ஒண்ணு சொன்ன நீ சொல்றேன்னு சொல்லி எங்க போட்டாரு? தூக்கி கடலுக்குள்ள எறிகிறாரு. இருக்கிறீங்களா சொல்றேன், ஒழுங்கா கேட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னு என்ன பண்ண, கடல்ல தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கு அமுக்கு தூக்கி என்ன பண்ணுவாங்க, 3 நாளைக்கு அதை உட்கார வச்சு மூச்சுட முடியாது, திணறி ஐயோ நான் கேட்கறேன்னு சொல்லி கேட்க வச்சிருவாரு. ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லையா? அப்புறம் வந்து அவன் கேட்கணும்னு சொன்னது, அவன் எந்த தேசத்துக்கு போனோம் அந்த தேசத்தையா அந்த தேசத்தை எல்லையிலே கொண்டு அவனை இறக்கி விட்டாரு. அழகான கப்பல்ல 3 நாள் வந்து கப்பல் இருந்து கொண்டே அழகா இறக்கி விட்றாரு. ஐயா சூப்பர் கப்பல். போன கப்பல் கூட எரிக்காத்து, அது எரிக்கே இல்லாத காத்து இல்லாத இடத்துல கொண்டாயி பக்குவமா வச்சிருந்து 3 நாள் கழிச்சு கொண்டாயி இந்த எல்லையில தானே உன்னை இறக்கி விடுறேன், இங்கிருந்து போடா நீ சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வந்து அதுல இருந்து வந்து திருந்தினானா? திருந்தவே இல்லையா ஐயாவை. நீங்க என்னே எங்கதான் அடைச்சிருந்தாலும் இப்படி தேர்ப்பண்ண அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. எரிச்சலோடையே இருக்கிற ஏன் நீ இருக்கலாம்? நான் எரிச்சலா தான் இருப்பேன், சாக வரைக்கும் இப்படித்தான், அப்படி எப்படியே போன்று வராங்க. அல்லேலூயா. நாம் அந்த கேரக்டர்ல இருக்கிறாரு. தயவு செய்து நீங்களோட போன போச்சாது உங்களோட குழந்தை குட்டிகளை பாதிக்காதாலும் பார்த்துக்கணும். நம்ம குழந்தை குட்டிகளை பாதிக்கூடாது, ஏற்ற பேர்த்த பாதிக்காத பார்த்துக்கணும். அவனுடைய சத்தத்தை 2வது என்னன்னு தெரியல. அவன் என்ன அவன் குழந்தை குட்டிகளோட மனைவியோட எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது. வேத்தில் அது இருக்குது என்ன எனக்கு தெரியல. நான் அலாசில் அல்லேலூயா. அந்த சூழ்நிலைக்கு நாம போகாத பார்த்துக்கணும். நாம் எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம் தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம்.
புதிய ஏற்பாட்டு காலத்துல. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? தாளத்தை விட்டு இறங்கி வந்து உங்களுக்காக என்ன செஞ்சாலும் சார் உங்களுக்கு விலகாது உங்களை காத்து தப்ப வைத்து வாழ வைத்து வைத்தோன்னு எப்படியோ உங்களை முன்னேற்ற கொண்டாந்து உங்கள் வாழ்க்கையை கண்மணி மேலே கட்டப்பட்ட வீடு மாற, உங்களை அஸ்தரம் போட்ட வீடு மாற, உங்களை எப்படி இருந்தாலும் காப்பாற்றோன்னு சொல்லி வைக்கிற காலத்தில் இருக்கிறோம். இல்லையா? இந்த காலத்தில் இருக்கும் போது நாம் என்ன செய்யணும்? நீங்க தான் முடிவெடுக்கணும். ஆமே. கர்த்தர் மகிமை உண்டாட்டு. சரி, அது அப்படியே இருக்கு. வானத்தை படைத்த தேவன் பாருங்க, அதுக்கு எப்படி ஒரு விசுவாசத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்து நான் இந்த வார்த்தையை நிறைவேற விரும்புகிறேன். கர்த்தர் மகிமை உண்டாட்டு. பாருங்க, அதுல லூக்கா 7:9 படித்து நம்ம முடிக்கலாமே. டைமில் எனக்கு விருந்து கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்குறதுனால அது நிறைய இருக்குது. அதை நான் ஃபுல்லாக படிக்கவில்லை. அதில் 7:3-4 படிக்கணும். அதுக்கெல்லாம் நான் போகலை. அதில் ஒரு ஷார்ட்கட்டாக அப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் இதை நிறைவு பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. படிங்க 7:9. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு விரும்பி பாரு, திரும்பி தமக்கு பின் சென்று வருகிறதை பார்த்து திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லையா? உங்களை பத்தி அப்படி சொல்ற அளவுக்கு நீங்க வச்சிடாதீங்க. விசுவாசத்தை பாருங்க. உங்களை ஒருத்தன் இருந்த அவன் தேவன் அறியாதவன், அவனுக்குள்ள அவ்வளோ விசுவாசம் பற்றி பிடிக்குது. அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, என் வேலைக்காரன் மரண படிக்கல கிடக்கிற, அப்படி கிடக்கிறான். நாம மரண படிக்கல, தும்முருவாத்தினால கிடக்கிறான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் தகுதி இல்லவனும் இல்லை, பாத்திரம் இல்லை. நீங்க வந்து என்னை தொடர் உங்களுக்கு இடத்துல நான் நின்று வாசப்பட நான் பாத்திரம் இல்லையப்பா. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், என் வேலைக்காரனை இந்த ஒருத்தர் இருந்து அவங்ககிட்ட சொல்லி அனுப்பின. ஆண்டவரே, எவ்வளவு கொடுமைன்னு பார்த்தீங்களா? அந்த தேசத்தனோட ராஜாவே அவன் நேர வர்றக்குள்ள தகுதி இல்லைங்கிறான். அதனால என் வேலைக்காரன் கூட அது தகுதி பெற்றவன இருக்கிறான். நான் அதனால அவங்ககிட்ட தான் சொல்லி அனுப்புறேங்கிறான். இல்லையா? பார்த்தீங்களா? அதை கேட்டு ஆண்டவர் ஆச்சரியப்படுறாங்க. அதெல்லாம் நீங்க போய் வீட்டில் போய் படிக்க பெரிய இருக்கும்போது ஆச்சரியப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவனை எதிர்பார்க்கிறார். உங்க தேவனும் எதிர்பார்க்கிறாரு, நானும் எதிர்பார்க்கிறேன். எப்படியோ இங்க இருக்கிற சேனல்ல இன்னைக்கு நைட்டோ இன்னைக்கு மத்தியானத்திலேயோ இப்போ நான் பேசிட்டு இருக்கிற போது ரகசிய வரைய வந்தா இந்த வரிகளை நாம எல்லாரும் குட்டி குருமானோட அப்படியே தேவனோட ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு நான் ஆசையோட உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். லேலுயா, நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது. தெய்வனோட ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கு பாத்திரம்னா இருக்கோம். இந்த பாத்திரத்தோட பிள்ளைகளா நம்ம மாறணும். அதுக்கு நம்ம ஆயத்தமாகலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் நிறைவு பண்றேன். அப்படியே எல்லாரும் முழங்கால் படிவிட்டு நாம் செபிக்கலாமே. ஆண்டவரே, உங்க கருத்துல வருகிறப்பா வாழாதி